ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து நம்ம பூண்டு உரித்து வச்சுருந்தோம். இன்றைக்கி பாருங்கள், இது வந்து 1/2 kg லெமனும் போட்டு தேனும் ஊற்றி இன்றைக்கி வந்து நம்ம 2 பாட்டிலில் வச்சிடுறோம். இது வந்து ஒரு 60 நாளைக்கு வந்து ஊறணும். 2 பாட்டில் வந்திருக்குது. அதாவது 1 கிலோ பூண்டு, 1/2 கிலோ எலுமிச்சம்பழம், 6 லிட்டர் தேன், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சதில் இப்போ நம்மளுக்கு 2 பாட்டில் வந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 60 நாள் ஊறினதுக்கப்புறம் நம்ம இந்த பூண்டு தேன் இது நல்லா ஊறினா அந்த பூண்டு வந்து நச்சு இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் இல்லாமல் நல்லா கொஞ்சம் சாஃப்டாயிரும். அப்புறம் வந்து பூண்டு வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எனக்குலாம் இந்த இது ரொம்ப பிடிக்கும். இது இப்படி நம்ம சாப்பிட்றப்போ ஹார்ட் ப்ராப்ளம், வாய்வு தொல்லை, செரிமான பிரச்சனை, இந்த மாதிரி எந்த இது இருந்தாலும் சரி அது சரியாயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி 2 பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டோம். இன்னும் 60 நாளைக்கு தொட மாட்டோம். ஏற்கனவே செஞ்சு வச்ச பழைய பாட்டிலில் கொஞ்சம் இருக்குது, அதுதான் சாப்பிட்டுட்ருக்குறோம். 60 நாள் கழித்து பார்க்குறப்போ நம்மளுக்கு இந்த பூண்டு, தேன், எலுமிச்சம்பழம் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா அது அந்த 60 நாள் பூண்டு நல்லா உள்ளேயே வந்து கனிஞ்சி நம்மளுக்கு அப்படியே இப்படி பிதுக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எதுவுமே இதை எடுத்து சாப்பிட முடியாது. காரத்தன்மையும் இருக்கும், எலுமிச்சம்பழத்தோட புளிப்பு சுவையும் அதிகமாக இருக்கும். 60 நாள் கழிச்சுன்னா அதோட புளிப்பு சுவையும் குறைஞ்சிரும். இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு 2 பாட்டில் வந்துருக்குது. இது வந்து அவ்வளோ பெனிஃபிட்டானது. பொதுவாகவே வந்து பூண்டு வந்து உடம்புல சேர்க்குறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தேன் வந்து சாதாரண தேன்லாம் யூஸ் பண்ணாதீங்க, மலைத்தேன் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து சதுரகிரி மலை பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் மலைத்தேன் எங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், அந்த தேன் தான் வாங்கி யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி லெமனும் வந்து ரொம்ப நல்லது, நம்மளுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும். விட்டமின் சி இருக்குது, அதனால் இதெல்லாம் சேர்த்து போட்டு தான் அதை வைக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு தெரில. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.